நம்ம அஜித் நடிக்கவிருக்கும் திரைப்படத்தை தனுஷ் அவர்கள் இயக்க இருப்பதாக நீண்ட நாட்களாகவே செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த படத்துடைய கதையை அஜித் சாரிடம் நேர்ல சொல்ல தனுஷ் அவர்கள் பலமுறை முயற்சித்ததாக சொல்லப்படுது. ஆனா அஜித் சார் இந்தியாவில் இருக்கும்போது தனுஷ் அவர்கள் வெளிநாட்டிலும், தனுஷ் அவர்கள் இந்தியா திரும்பிய போது அஜித் சார் வெளிநாடுகளிலுமே இருந்திருக்காரு. இருவருடைய சந்திப்பு நடைபெறாமலே இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில தற்போது வந்துள்ள தகவலின்படி நம்ம அஜித் சார் தற்போது துபாயில இருக்காரு. சோ அவரை துபாய் சென்று தனுஷ் அவர்கள் சந்திக்க இருப்பதாகவும், இப்போது அவர் கதையை சொல்ல இருப்பதாகவுமே சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல தனுஷ் அவர்கள் துபாய் செல்லலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தனுஷ் அவர்கள் சொல்லும் கதை நம்ம ஏகே அவர்களுக்கு பிடித்து விட்டா ஹாதிக் ரவிச்சந்திரன் படத்தை எடுத்து தனுஷ் அவர்களுடைய இயக்கத்துல நம்ம ஏகே அவர்கள் நடிப்பார் அப்படின்னுமே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய தயாரிப்பாளர் யார் என்பதை அஜித் சாரி முடிவு செய்ய தனுஷ் அவர்கள் பிளான் போட்டிருக்காரா. தயாரிப்பாளர்கள் விஷயத்துல தான் தலையிட மாட்டேன் அப்படின்னு அஜித் சார் தரப்பிடம் உறுதி கொடுத்திருக்காரு. இந்த கூட்டணி உருவானா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ தனுஷ் அவர்களுடைய நடிப்புல அண்மையில் வெளியான குபேரா திரைப்படம் கூட 120 கோடி வரை வசூல் செய்து வசூல்ல மாஸ் காட்டிட்டு இருக்கு. இப்படி தொடர்ந்து நடிப்பு இயக்கம் அப்படின்னு தனுஷ் அவர்களுமே ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு. நம்ம ஏகே அவர்களுடைய கடைசி திரைப்படமாக குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆச்சு. சோ இந்த படமுமே வசூல்ல ஒரு மிகப்பெரிய சாதனைகள் படைச்சது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.